பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்க அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியருக்கு ஓவியம் சார்ந்த பல்வேறு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருது. இது குறித்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தி தொகுப்பு. பெரம்பலூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் சுமார் 17,000 மாணவ மாணவிகளுக்கு சுற்றுச்சுவரில் தூரிகை கொண்டு ஓவியம் வரைதல் நிகழ்ச்சி மாநிலத்திலேயே முதன்முறையாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு சிறப்பிடம் பெற்ற 435 மாணவ மாணவியரை தேர்வு செய்து அவர்களுக்கு ஓவியம் சார்ந்த பல்வேறு புதிய கலை பயிற்சிகள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. முதன்முறையாக பெரம்பலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 5 நாட்களுக்கு தொடர்ச்சியாக இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள், சிற்பிகள் மற்றும் ஓவிய ஆசிரியர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த சிறப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இதில் வந்து கோலோகிராஃபி, இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மற்றும் இந்த கிளே மாடல், அப்புறம் வாட்டர் கலர் பெயிண்டிங், பென்சில் டிராயிங், இந்த மாதிரி சில மாணவர்களுக்கு எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய பயிற்சிகளை வந்து 14 சிறப்பாசிரியர்கள் வந்து இங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த முகாம் சிறப்பாக போயிட்டுருக்கு. மற்றும் மாவட்டத்தில் வேலை செய்கிற 40 ஓவிய ஆசிரியர்களும் இதில் பங்கெடுத்துருக்காங்க. இது மாணவர்களுக்கு மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மாணவர்களுக்கு கிடைத்தது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். தமிழ்நாட்டிலே இந்த ஒரே மாவட்டத்தில் தான் முதல்ல நடக்குது. இந்த பயிற்சியில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு வண்ண கலவை மூலம் ஓவியம் வரைவது, எளிய முறையில் சிற்பங்கள் செதுக்குவது, காகிதங்களில் பல்வேறு வடிவங்களை செய்வது, களிமண் சிற்பங்கள், சுடுமண் சிற்பங்கள் செய்வது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொண்டு உருவங்கள் அமைத்து அதில் வண்ண ஓவியங்கள் தீட்டி அழகு பொருட்களாக மாற்றுவது உள்ளிட்ட பல்வேறு கலைப்பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. வருங்காலங்களில் வந்து நிறைய கல்வி நிறுவனங்கள், இது சம்மந்தப்பட்ட கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது. காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ்னு இருக்குது, ப்ரொடக்ஷன் டிசைன் இருக்குது, என்ஐடின்னு இருக்குது, இது மாதிரி நிஃப்ட்னு இருக்குது. இது மாதிரி கோர்சஸ்லாம் நிறையா இருக்குது. இது மூலயமாக அவங்க படித்து நல்ல கலைஞர்களை வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து அவங்க உயர்த்தி கொள்ளணும்னு தான் விருப்பமாக இந்த முகாம்களை நாங்கள் துவக்கியிருக்கோம். பெரம்பலூரில் ஓவியத்துக்காக நான் 5 நாள் ட்ரைனிங் வந்திருக்கேன். இதில் என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த களிமண்ணால் எப்படி கையில் அச்சு எடுக்கிறது, இந்த ஆர்குமெண்ட்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. இதில் ஒரு 50 பேர், இதில் 50 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இதில் நானும் செலக்ட் ஆகி பெரிய நேஷனல் லெவலில் நான் பெரிய ஓவியன் ஆவேன். இவ்வாறு பாரம்பரிய கலைகளை இளம் சிறார்களுக்கு கற்றுத் தருவதால் மறந்து போன பாரம்பரிய கலைகளை புதிய பரிணாமத்துடன் உயிர்ப்பிக்கும் முயற்சி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.